சென்னையில் நேற்றும் மாலையும் இதே போல மழை பொழிந்தது. ஆனால் இன்று மழை சற்று அதிகரித்திருக்கிறது. காரணம் வெப்பச்சலனம் காரணமாக இந்த மழைப்பொழிவு பெய்வதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு ஆகிய இந்த 4 மாவட்டங்களுக்கு அடுத்த 4 மணி நேரத்திற்கு மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கு. நம்ம இருக்கக்கூடிய பகுதி ஆழ்வார்பேட்டை. இந்த ஆழ்வார்பேட்டை பகுதியில் ஏறத்தாழ ஒரு 20 நிமிஷமா மழை வெளுத்து வாங்கிட்டு வருது. இடிமின்னலுடன் இந்த மழைப்பொழிவானது இருந்து வருகிறது. அந்த மழைப்பொழிவானது அடுத்த சில மணி நேரங்கள் தொடரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இது விட்டு விட்டு பெய்யக்கூடிய மழை, வெப்பச்சலனத்தினால் இந்த மழைப்பொழிவானது இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பகல் நேரத்தில் வெயில் வாட்டி வதைத்தாலும் மாலை நேரங்களில் 2வது நாளாக மழை சற்று ஆறுதலாக சென்னைவாசிகளுக்கு வரப்பிரசாதமாக அமைந்திருக்கிறது. இந்த கோடை காலத்திலேயே மே மாதம் முழுவதுமாக விட்டு விட்டு சென்னை பகுதியில் மழை பெய்தது. ஆனால் கடந்த ஒரு வார காலமாக மழை எதுவும் இல்லாமல் வெயிலின் தாக்கம் மிக அதிகமாக இருந்தது. 100 டிகிரி 2 நாட்களில் அடுத்தடுத்த நாட்களில் பதிவாகி இருந்தது நம்ம பார்க்க முடிஞ்சது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் நேற்றும் இன்றும் மழைப்பொழிவானது இருக்கிறது. நேற்றை காட்டிலும் இன்று சற்று மழை அதிகமாக இருக்கிறது. திடீர் மேகக்கூட்டங்கள் உருவாகி கனமழையாக இந்த மழைப்பொழிவானது இருந்து வருகிறது. தொடர்ச்சியாக இந்த மழை அடுத்த 1.5 மணி நேரம், அதாவது மாலை 4 மணி வரை இருக்கும் என வானிலை ஆய்வு மையம், சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. சுபாஷ், நீங்க தொடர்ந்து இணைப்பிருங்க. அடுத்ததாக பெரம்பூர் பகுதியிலும் தற்போது கனமழை என்பது பெய்து வருகிறது. விவரங்களோடு நேரமுடைய செய்தியாளர் அசோக், தற்போது பெரம்பூர் வடசென்னை பகுதியில் எந்தெந்த பகுதியில் மழை பதிவாகி வருது? தேவபுரின் வடசென்னை பகுதியில் காலையிலிருந்து ஃபுல்லா வெயில் வாட்டி வந்த நிலையிலிருந்து மாலை நேரத்தில் 3 மணி அளவில் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட கருமைகள் சூழ்ந்து திருவேற்றூர், பெரம்பூர், வேல்சார்பாடி, திருவிக நகர் இது போன்ற பகுதிகளில் பலத்த காற்று வீசியது. அதே போல இந்த மணல் தூள்களும் ஃபுல்லா வானொட்டிகள் கண் எதிர்ப்பட்டது. இந்த நேரத்துல சில பகுதியில் பாத்தீங்கன்னா கடுமையாக மழை வெளுத்து வாங்கியது. சில பகுதியில இந்த தண்டையார்பேட்டை, காசிமேடு இந்த பகுதியில் கருமை மட்டும் சூழ்ந்து காணப்பட்டது. ஆனா பெரம்பூர், மாதாவரம், கொளத்தூர், திருவிக இந்த பகுதியில மழை அரை மணி நேரமா வெளுத்து வாங்குகிறது. தேவப்பிரியன், இன்னும் எவ்வளவு நேரத்திற்கு மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு? வடசென்னை அப்படின்னு தாழ்வான பகுதி தண்ணீர் தேங்குவதற்கான வாய்ப்பு இருக்கா? ஒரு பக்கம் மெட்ரோ பணி, எல்லா பணிகளும் நடந்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை, எந்த அளவுக்கு மக்கள் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு அசோக்? வடசென்னை பகுதியில் கடந்த 3 நாட்கள் வெயில் தாக்கம் அதிகமாக காணப்பட்ட நிலையில இந்த மழை நேற்று அதே போல இன்று மக்கள் மகிழ்ச்சியாக தான் பார்க்கப்படுகிறது. ஏன்னா வெயில் தாக்கம் சில இடங்களில் வெப்பம் காரணமாக நிலைமை மோசமாக இருந்ததுல மழை எதிர்பார்த்த நிலையில இந்த வாகன ஓட்டிகளாகட்டும், பொதுமக்களாகட்டும், பள்ளிக்கு செல்வதாகட்டும் ஒரு மகிழ்ச்சியாகவே நினைந்தபடியும் செல்கின்றன. அதே போல வரவேற்கத்தக்கதா இது பார்க்கப்படுகிறது. தேவப்பிரியன், அசோக், நீங்க தொடர்ந்து இணைப்பிருங்க. அடுத்ததாக நம்முடைய சிறப்பு செய்தியாளர் செல்வகுமார் இணைகிறார். செல்வகுமார், நீங்க எந்த பகுதியில் இருக்கீங்க? அந்த பகுதியில் மழை எப்படி இருக்கு? சென்னை நுங்கம்பாக்கம் பகுதியில் தற்போது மழை பெய்து வருகிறது. ஒரு சட்டென மாறிய வானிலை காரணமாக ஒரு குளிர்ச்சியான சூழல் நிலவிக் கொண்டிருக்கிறது. 2 நாட்களாக வெயில் வாட்டி வதைத்த சூழலில் இன்று மதியம் வரையிலும் கடுமையான அளவுக்கு வெயில் இருந்தது. தற்போது திடீரென கொட்டி தீர்க்கும் இந்த மழையால் திரும்பிய பக்கமெல்லாம் ஒரு குளிர்ச்சியான இதமான சூழல் நிலவிக் கொண்டிருக்கிறது. இன்று முதல் 7 நாட்களுக்கு தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் சென்னைக்கு திடீர் மழை என்பது எந்தவித ஒரு முன்னறிவிப்பும் இல்லாத ஒரு சூழலாகத்தான் காணப்படுகிறது. கிருஷ்ணகிரி, தருமபுரி, கள்ளக்குறிச்சி, அரியலூர், மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை ஆகிய ராணிப்பேட்டை ஆகிய 11 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருக்கும் என்று சொல்லப்பட்ட சூழ்நிலையில் சென்னையில் இந்த மழை என்பதே ஒரு மக்களுக்கு எதிர்பாராத பரிசாகத்தான் கிடைத்திருக்கிறது. வெயிலின் தாக்கத்தில் அவதிப்பட்டு வந்த சென்னை வாசிகளுக்கு இந்த மழை ஒரு இதமான மழையாக மாறியிருக்கிறது. எனவே தென்மேற்கு பருவமழை கேரளாவின் பல்வேறு பகுதிகளில் கடந்த வாரமே தொடங்கியிருந்தாலும் கூட அதனுடைய தாக்கம் தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டங்களில் மழையாக இருந்து கொண்டிருந்தது. நீலகிரி, கோவை உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை, அதிகனமழையும் பெய்து கொண்டிருந்தது. மீண்டும் அந்த மாவட்டங்களுக்கு தற்போது ஆரஞ்சு அலர்ட்டும் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் சென்னைக்கு இந்த திடீர் மழை மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி என்றே சொல்ல முடியும். தேவப்பிரியன், செல்வா, நீங்க தொடர்ந்து இணைப்பிருங்க. அடுத்தாக நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சடையாண்டி இணைகிறார். சடையாண்டி, நீங்க எந்த பகுதியில் இருக்கீங்களா? தற்போது அந்த பகுதியில் மழை எப்படி இருக்கு? தேவப்பிரியன், தற்பொழுது நம்ம நுங்கம்பாக்கம் பகுதியில் இருக்கிறோம். இந்த பகுதியில் கடந்த அரை மணி நேரத்திற்கு மேலாக பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழையானது பெய்து வருகிறது. சென்னை வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் ராணிப்பேட் ஆகிய 5 மாவட்டத்திற்கு அடுத்த 3 மணி நேரத்திற்கு
இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக ஏற்கனவே அறிவிப்பு வெளியிட்டிருந்தது. அந்த கணிப்புப்படி தொடர்ந்து அரை மணி நேரத்திற்கு மேலாகவே சென்னை முழுவதுமே ஒரு மிதமான மழை பெய்து வரக்கூடிய ஒரு காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. காலையிலிருந்து தொடர்ந்து வெயில் வாட்டி வதைத்து வந்த சூழ்நிலையில் இந்த மாலை நேரங்களில் தொடர்ந்து நேற்றைய தினமும் இதே போல்தான் மாலை நேரங்களில் ஒரு குளிர்ச்சியை உண்டாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உண்டாக்கக்கூடிய ஒரு மழையானது பெய்து இருந்தது. அதே போல இன்றைய தினமும் தொடர்ந்து கடந்த 3 தினங்களாகவே சென்னையில் பகல் பொழுதில் அதிகப்படியான வெயில், மாலை நேரத்திற்கு பிறகு குளுமையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல மிதமான மழை என தொடர்ந்து சென்னையில குளிர்ச்சியான சூழ்நிலையை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. தேவப்பிரேம், சடையாண்டி, ஒரு அரை மணி நேரம் மழை பெய்தால் தற்போது தண்ணீர் தேங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் இப்போது வரைக்கும் தண்ணீர் தேங்கல. உங்களுடைய விரிவான தகவலுக்கு சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் தொடர்ந்து பெய்து வரக்கூடிய மழை தொடர்பான நேரலை விவரங்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. அனைவருக்கும் நன்றி.